பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஈசாக்கை குறித்து இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து பெரியவனானான். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, வர வர நீங்கள் விருத்தி அடைந்து பெரியவர்களாவீர்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கை தேய்ந்து போகிற நிலைமைக்கு ஆண்டவர் ஒரு நாளும் விடுவது கிடையாது. என்னுடைய குடும்பம், என்னுடைய சரீரம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய கனவுகள் எவைகளுமே தேய்ந்து போவதை தேவன் விரும்புவது கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம யோசிப்பது உண்டு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதே, எல்லாம் காலியாகிட்டே வருதே, எல்லாம் எம்டி ஆகிட்டே இருக்குதே, நாளுக்கு நாள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குதே. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு யோசித்து வேதனைப்படுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீங்கள் இனி தேய்ந்து போவது கிடையாது, நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். உங்க பொருளாதாரத்துல நீங்கள் வர வர விருத்தி அடைய போகிறீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்துல வர வர விருத்தி அடைய போகிறீர்கள். உங்களுடைய சரீர சுகம் தேய்ந்து கொண்டே இருக்கிறதா? சரீரத்தில் தொடர்ந்து பலவீனம் வந்துகிட்டே இருக்குதா? தொடர்ந்து வியாதியும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சரீர சுகத்துல வர வர விருத்தி அடைய போறீங்க. பிரைஸ் காட். உங்க பிள்ளைங்க படிப்பு, அவங்களுடைய ஸ்டடீஸ்ல வர வர தேய்ந்து போகிற நிலைமையில இருக்கிறாங்களா? வர வர அவங்களால சரியா படிப்புல ஸ்தோத்திரம் கவனம் செலுத்த முடியலையா? இந்த வார்த்தையை அப்படியே தீர்க்க தரிசனமா ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. என் பிள்ளைகள் வர வர ஞானத்துல விருத்தி அடைவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம், நம்முடைய அபிஷேகம், நம்முடைய தரிசனம், நம்முடைய வேத வாசிப்பு, இவைகளெல்லாம் வர வர குறைந்து போய் கொண்டிருக்கிறது, வர வர தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வர வர விருத்தி அடையும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? தேவன் என்னை விரும்புகிறத காரியமே நான் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் மேல வரணும், நாளுக்கு நாள் உயரணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் என்கிட்ட விரும்புறது, என் பிள்ளை மேல 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 வர 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 அவன் பலத்துக்கிட்டே இருக்கணும், அவன் பெரியவனா மாறணும், அவன் விருத்தி அடையணும். இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க விருத்தி அடைய போறீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இனி தேய்பிறை அல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை வளர்ப்பிறைக்கு நேரம் நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். உங்க வம்சம் விருத்தி அடைய போகிறது. உங்க சம்பாத்தியங்கள் விருத்தி அடைய போகிறது. உங்களுடைய சந்ததி விருத்தி அடைய போகிறது. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் விருத்தி அடைய போகிறது. அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு வார்த்தையின் மூலமாய் தருகிறார். வசனத்தை பேசும் பொழுது அந்த வசனம் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100% அறுத்தானா. அது நல்ல காலம் இல்லைங்க, பஞ்ச காலம். தேசம் முழுவதும் பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆபிரகாமின் நாட்களில் வந்த அதே பஞ்சம் ஈசாக்கு நாட்களில் வருகிறது. ஆனா பஞ்ச காலத்துல ஈசாக்கு 100% ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வர வர விருத்தி அடைந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேசம் முழுவதும் பஞ்சமாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஈசாக்கு கண்டிப்பாய் விருத்தி அடைவான். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேசம் முழுவதும் அல்லது என்னை சுற்றிலும் எல்லா இடங்களும் பஞ்சமாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நான் மாத்திரம் வர வர விருத்தி அடைவேன். ஈசாக்குக்கு அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு.
எல்லா இடத்துலயும் பஞ்சம், மழை இல்லை, தண்ணி இல்லை, விவசாயங்கள் இல்லை, சாப்பிட்ற பொருள் இல்லை, எல்லா இடங்களையும் பஞ்சம். ஆனா ஈசாக்கு மாத்திரம் வர வர விருத்தி அடைந்து அந்த பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்து பெரியவனாய் மாற்ற ஆரம்பித்தார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்மை சுற்றிலும் நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பஞ்சம் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பஞ்சம் வந்தாலும், பஞ்ச நேரத்தில் நீங்க துவண்டு போயிட மாட்டீங்க, பஞ்ச நேரத்தில் நீங்க காஞ்சு போக மாட்டீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் வர வர விருத்தி அடைய போறீங்க. பெரியவனானான். அழகான வார்த்தை. சோத்திரம். விருத்தி அடைவதோடு ஆண்டவர் நிப்பாட்டல, ஈசாக்கை பெரியவனாய் மாற்றினார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல பெரியவனாய் மாறப்போகிறீர்கள். அந்த ராஜா வந்து கெஞ்சினா, சோத்திரம், ராஜா வந்து தயவு செய்து ஈசாக்கு நீ எங்களை விட்டு போயிருப்பா, ஏன்னா நீ எங்களை காட்டிலும் பெரிய ஆளா மாறிட்ட, உன்கிட்ட நிறைய ஆஸ்திகள், சோத்திரம், ஐஸ்வர்யங்கள் நிறைய பெருக ஆரம்பிச்சிச்சு, நீ வர வர விருத்தி அடைய ஆரம்பிச்சிட்ட, தயவு செய்து எங்க ஊரை விட்டு போயிரு. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. எவன் எதிரியாய் வந்தானோ அவனே உங்க பக்கத்துல வந்து சரண்டர் ஆகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பெரிய ஆளாய் நிறுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் விருத்தி அடைந்து பெரியவர்களாய் மாறப் போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல விருத்தி அடைந்து பெரியவர்களாய் மாறப் போகிறீர்கள். நீங்க படிக்கிற இடத்துல, சோத்திரம், நீங்க எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்து பெரியவர்களாய் மாற்ற போகிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்புங்கள். வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. என் பிள்ளை வர வர விருத்தி அடைய போகுது சொல்லுங்க. அவிசுவாசமா பேசாதீங்க. இது எப்படி வளர போகுது, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, இதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ அவிசுவாசமா திட்டுவதை நிறுத்திட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் கணவன் வர வர விருத்தி அடைவான், என் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க வர வர விருத்தி அடையும். சொல்ல சொல்ல கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். இன்னைக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இன்னைக்கு பஞ்ச காலத்தில் இருக்கலாம். வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வசனம் உங்க பஞ்ச காலத்தை மாற்றி ஒரு பெரிய விருத்தியை உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? தாவீதுக்கு இதுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை தான் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். சவுலின் குடும்பத்தார் பலவீட்டம் பட்டு போனார்கள். தாவீது வர வர பலத்தான், வர வர பலத்தான். தேவன் என்கிட்ட விரும்புறது, நீ வர வர விருத்தி அடையணும், நீ வர வர பலக்கணும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக, இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதாக. ரீமானா சந்தா ராமானா. எஸ் லார்ட் இன் ஜீசஸ் நேம். எஸ் லார்ட் இன் ஜீசஸ் நேம். என் ஜனங்கள் வர வர விருத்தி அடைவார்களாக. அவங்க எந்த பஞ்சத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, சோத்ரு, எந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னே என் தேவன் அவர்களை வர வர விருத்தி அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய, ஆண்டவரே சோத்ரு, மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பஞ்ச காலத்துல என் பிள்ளைகளை கர்த்தர், ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை, அவருடைய சரீரத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் விருத்தி அடைய செய்ய போகிறபடியினால் சோத்திரம். அவர்கள் வர வர பலத்திருக்க போகிறபடியினால் சோத்திரம். கர்த்தர்களை பெரியவர்களாய் மாற்றும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பெலிஸ்தேருக்கு முன்னாடி, சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வர 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 உயர்த்தி வைக்க போகிறார். பெரிய ஆளா மாற்ற போறார். நீங்க பெரிய ஆளா மாற போறீங்க. ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் கை தூக்கி விடட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.